Hello, welcome to all. Welcome to our today's session. இன்னைக்கு நம்மளுடைய செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017 தான் முதலாக இந்தியாவில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். இதுக்கு ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற கூட பேர், ஒரே நாடு ஒரே வரி. இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, அதாவது 101வது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து நடைமுறைக்கு வருது. இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட், எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸு இதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஜிஎஸ்டின்ற டேக்ஸ் வந்து வருது. சரி, இந்த ஜிஎஸ்டி டேக்ஸு அதனுடைய நடைமுறைப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 279 ஏ அப்படின்றது சொல்லுது. அது என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடான மேட்டர்ஸில் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு 279 ஏ அப்படின்ற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கவுன்சிலில் சேர்மன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இந்த ஜிஎஸ்டியில் திருத்தம் மாற்றம் எல்லாமே வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டின்னு இருக்குது, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது எஸ்சிஎஸ்டின்னு இருக்குது, அது ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பேர். ஐஜிஎஸ்டி அப்படின்றது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஃபார் இன்டர் ஸ்டேட் சப்ளைக்காக போடப்பட்ட அந்த ஜிஎஸ்டி. யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டின்னு இருக்குது, அது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சரிங்க, ஒய் இன் தி நியூஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது இப்போதைய செய்தியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ நடந்து முடிந்த 56வது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் முக்கியமான டெசிஷன் அங்கே எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்பை மாற்றி 2 ஸ்லாப்புக்கு கீழ் 2 ஸ்லாப்ஸாக அதை வந்து கொண்டு வர்றாங்க. அதை வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னு நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போக ஒரு ஸ்லாப் ஒன்று அடிஷனலாக கொண்டாந்துருக்காங்க. அதாவது 5% ஒன்று, 18%ன்றது ஒன்று, அடுத்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்லாப் தாங்க 40%. இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 22 செப்டம்பர் 2025 முதல் இது வந்து நடைமுறைக்கு. டேக்ஸ் ஸ்லாப் ஸ்ட்ரக்சருடைய சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்திங்கன்னா 4 டயர் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த ஸ்லாப்ஸை பொறுத்தவரை 5%, 12%, 18% அண்டு 28%ன்ற அந்த ஸ்லாப்பில் அது இருக்குது. இதில் இந்த 4 ஸ்லாப்பாக இருக்கக்கூடியதில் இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து 2 ஸ்லாப்பில் வந்திருக்கு. இது போக அடிஷ்னலாக 40% ஸ்லாப்ன்றதை புதுசாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 மெயின் ஸ்லாப்பில் 5%ல் வரக்கூடியது பார்த்திங்கன்னா எசென்சியல் குட்ஸ் எல்லாமே வந்து இந்த 5% ஸ்லாப்புக்குள்ளே வந்துடும். அடுத்து 18%ல் வரக்கூடியது ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். 40%ல் வரக்கூடியது சின் அண்ட் லக்ஸரி குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா இந்த சின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் ஆர் சொசைட்டி. ஸோ அதனால் அதனுடைய நுகர்வை குறைக்கிறணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது டொபாக்கோ, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு, இது எல்லாம் வந்து அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா 40% டேக்ஸ் வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. அது போக அப்படின்னா ரிச் பே மோர் அப்படின்றது மாதிரியா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு வந்து அதாவது லார்ஜ் கார்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 40% ஸ்லாப்பில் வருது. நம்ம அதை டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இது எப்படி வந்து கன்சியூமரை இம்பேக்ட் பண்ணுது, அதே நேரத்தில் பிஸ்னஸை எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எசென்சியல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்ஸு,
கிச்சன் வேர்ஸாக இருக்கட்டும், டூத் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த ஸ்லாப்புக்குள்ளே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஸ்லாப்புக்குள்ளே வந்துடுது. ஸோ இதனுடைய விலைகள் எல்லாம் அங்கே குறைய போகுது. அதாவது ஜிஎஸ்டி வரி வந்து அதுக்கெல்லாம் குறைய போகுது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிள் குட்ஸ் லைக் சச் அஸ் ஏசி, டிவி, ஸ்மால் கார்ஸ் அப் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 110 cc வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்டு எலக்ட்ரானிக்ஸ்லாம் மூவ்டு ஃப்ரம் 28லேருந்து 18%க்கு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இதன் ஏற்கனவே இருந்த அந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா 28% இருந்தது. இப்போ எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்திருக்கு? 18%க்கு வந்திருக்கு. ஸோ 10% வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து அதில் வந்து குறைஞ்சிருக்கு. மூன்றாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சின் அண்டு லக்ஸரி குட்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னதான், பான் மசாலா, பீடிஸு, லார்ஜ் கார்ஸு, இது எல்லாமே வந்து ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டு போட்டிருக்காங்க. அதாவது 40% ஸ்லாப்புக்குள்ளே அது வருது. அதுக்கடுத்து இதில் எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷனை தூண்டுது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா சப்போர்ட் மினிமம் ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்மில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் வந்து கார், அதாவது ஸ்மால் கார்ஸ் அப்படின்ற இதனுடைய விலைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நடத்தின இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மீண்டும் இன்னொரு கரண்ட் ஈவெண்ட்ஸ் தலைப்போட மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.